Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான புடலங்காய் பொரியல் தாங்க. புடலங்காய் பொரியலும் அதோட நன்மைகளை பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாங்க. நம்ம ஒரு புடலங்காயை வந்து சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ புடலங்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம், பொட்டாசியம் ஆகிய எல்லா சத்துமே வந்து இந்த புடலங்காயில் வந்து நிறைஞ்சிருக்குதுங்க. ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யறதுக்கு இது உதவுது. புடலங்காயில் வந்து விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுதுங்க. யாராவதுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு ஒரு சிறந்த உணவாகவும் இந்த புடலங்காய் வந்து செயல்படுதுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம புடலங்காய் வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணுங்க. எதுக்காக அப்படின்னா பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல வலுவூட்டக்கூடிய ஒன்றா இருக்குதுங்க புடலங்காய். விட்டமின் சி அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கரோட்டினும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் உதவியாக இருக்குதுங்க. இப்போது நம்ம புடலங்காயை வந்து குட்டி குட்டியாக நறுக்கியாச்சுங்க. கடாயில் எண்ணெய் விட்டு இப்போது புடலங்காயை வந்து தாளிச்சுக்கலாங்க. நான் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் இப்போ வந்து நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாய் கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது மிக சிறந்த உணவாக பார்க்கப்படுதுங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் பூ மட்டும் போடாமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. எதனால் அப்படின்னா புடலங்காயில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து ஏற்ற உணவாக பார்க்கப்படுதுங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நான் தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ணலைங்க. புடலங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்குங்க வதங்கறக்கு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடலங்காய் வந்து அரிஞ்சிட்டு நாங்கள் வாஷ் பண்ணி தான் போடுவோங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய தண்ணியே வந்து பாருங்கள் போதுமானதாக இருக்குது. அதனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி பொரியல் வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புடலங்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பொரியலுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் வெங்காயம் மிளகாய் இருந்தால் கூட போதுங்க. சூப்பராக நம்ம புடலங்காய் பொரியல் வந்து செஞ்சிடலாம். இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க லஞ்சுக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பொரியல் பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்மளுக்கு முதல்ல வர்றது புடலங்காய் தாங்க. டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு 10 or 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிருங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்கூட ஷேர் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்ச புடலங்காய் நன்மைகள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.